மக்களே, இன்னைக்கு எபிசோட்ல விஜேஎஸ் வந்து இந்த டாஸ்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு விஷயம் நடக்க போறது இல்ல. இன்னொரு பக்கம் வியானா வினோத்துக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வச்சு அட்ரஸ் பண்ணும்போது அந்த குற்றச்சாட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஒழுங்கா கொடுக்காம ஒரு மொக்க வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவலுமே கிடைக்குது. அடுத்து அரோராக்கும் ஒரு சில கமெண்ட் ஏதோ ஒன்று பேசி அதுக்கும் விஜேஎஸ் கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வருது. அது என்ன ஏது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேர் போய் சேரும். அந்த உதவியை நீங்க எனக்கு பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் அந்த ரேங்கிங் டாஸ்க்ல ஏகப்பட்ட கலவரங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்தது இல்லையா? அந்த ரேங்கிங் டாஸ்க்கு டிஸ்கஸே பண்ணலையாம் அப்படின்றது தான் தகவல் நமக்கு வருது. என்னடா அவ்வளோ பெரிய சண்டை இதெல்லாம் வந்துச்சு, ஃபேவரிசம் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தகவல்லாம் வருது. இதை பத்தி விஜிஎஸ் ஒரு வார்த்தை கூட கேட்கலன்றது தான் ஷாக்கிங்காகவே இருக்கு. ஸோ அதை போய் நேரில் பார்த்துட்டு வந்தவங்க சொன்னதை வச்சு தான் நான் அவங்க கிட்ட சொல்கிறேன். அதை டிஸ்கஸ் பண்ணவில்லை அப்படின்றதான் ஹைலைட்டு. நானும் பண்ணுவாங்கன்னு பார்த்த மக்களே, கடைசி வரையும் அது இல்லை அப்படின்றதே எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்குது. எந்த பேசிஸ் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டு பல பேரோட ரியாக்ஷன் இருந்திருக்கலாம். அது வரவே இல்லைன்றதான் ஹைலைட்டாக இருந்திருக்கு. அடுத்து ஒரு பக்கம் நேற்று எபிசோட்லேயே பெரும் மொக்க வாங்கினாங்க வியானா அவர்கள். ஒரு பக்கம் கேப்டன்சியை பற்றி பேச சொன்னால் வினோத் மேலே இருக்கிற அவங்களுக்கு வினோத் மேலே ஒரு சில விஷயங்கள் இருக்குது, காண்டு இருக்குது, வெறுப்பு இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து காட்டணுன்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணாங்க. அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவங்க அட்ரஸ் பண்ணுறதை பக்காவாக அட்ரஸ் பண்ணியிருக்கணும். அதை எடுத்துகிட்டு வந்து சொல்கிற விஷயத்தில் வினோத்தோட எக்ஸ்பிளனேஷனும் சபரியோட எக்ஸ்பிளனேஷன்லேயும் பெரிய மொக்க வாங்கினா வியானா அவர்கள். ஸோ அதில் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு எல்லா வாரமும் நினச்சிட்டு இருந்த வியானா, வீக்கெண்டில் ஸ்கோர் பண்ண வியானாக்கு இன்னைக்கு ஒரு பெரும் மொக்க தான். சரி, இன்னைக்காவது ஏதாவது பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வினோத்துக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்னன்னா பாடி ஷேமிங். ஸோ பாடி ஷேமிங்காக இருக்கட்டும், அப்புறம் பாட்டுகளில் பெண்களை வைத்து பாடும் வார்த்தைகளாக இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நியாயமான விஷயம் தான். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது நியாயமான விஷயம். பட் இப்போ ஒரு குற்றச்சாட்டு எடுத்துட்டு போய் நீங்க அணுகுறீங்க, அதை வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கோட எக்ஸ்பிளனேஷனும் எக்ஸாம்பிளும் பர்ஃபெக்டா இருந்திருக்கணும். இவங்க எடுத்துட்டு போய் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. விஜிஎஸ் கேட்டிருக்காரு, அப்படி என்ன பாடி ஷேமிங் பண்ணாரு, என்ன பண்ணாருன்னு நீங்க சொல்லுங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்ப என்ன பண்ணிருக்கணும், இந்த பொண்ணு இந்த வார்த்தை சார் இது இப்படி பயன்படுத்திருக்காங்க, இந்த ரீசன் அவர் சொன்னாரு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கணும்ல. இது எதுவுமே அந்த பொண்ணு வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுலையும் எக்ஸாம்பிள் கொடுக்கறதுலையும் ஒழுங்கா பண்ணல அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டாங்க போல. அவங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷனுக்கும் அந்த வார்த்தை இது சொன்னோன்னே இது அதில் வரலையே, இது அது பாடி ஷேமிங் உள்ள அர்த்தம் இல்லையே அப்படின்ற மாதிரி விஜிஎஸ் பேசி கடைசியில் அதில் பல்பு வாங்கியிருக்காங்க அப்படின்றதான் தகவல். ஸோ ஆனால் எக்ஸாம்பிள் கொடுக்குறதுல தவறுனது தான் வியானா. பட் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, வினோத் இப்படி பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில இடங்களில் பண்ணுகிறார் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. வினோத் அப்படி சில இடங்களில் பேசியிருக்கார், இதெல்லாம் பண்ணியிருக்கார். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காலில் புண்ணு அப்படின்ற மாதிரி திவாகரோட அந்த இதுவை பயன்படுத்தினது பெரிய தவறு. அதுவாக இருக்கட்டும், அதை விக்ரம் வந்து கரெக்ட் பண்ணார். ஸோ சில இடங்களில் இவர் யூஸ் பண்ணும் வார்த்தைகளும் கடும் சொற்களாக தான் இருக்கிறது. அதுல வந்து என்னதான் ஒரு காமெடி பண்றாரு, இதெல்லாம் பண்றாருன்றது அதை வந்து நம்ம காமெடி பண்றாருன்றதுக்காக அதை அக்செப்ட் பண்ணிட்டு போக பண்ண முடியாது. அதுலயும் நிறைய வார்த்தைகள் தவறுதலால் இருந்ததுன்னா அதையும் நம்ம கேட்கப்பட வேண்டும், அதை அட்ரஸ் பண்ண வேண்டும். அந்த வியானா எடுத்தது ஓகே, பட் அட்ரஸ் பண்றதுல எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது திணறிட்டு இருக்காங்க அப்படின்றதான் விஜேஎஸ் இதையும் எச்சரிக்கணும். வினோத்தோட ஆக்டிவிட்டிஸும் வினோத் பேசுறதுலேயே சில விஷயங்கள் இப்படி இருக்கு, அதை பார்த்து கண்ட்ரோல் பண்ணப்பா, அதை ஒழுங்கா இது பண்ணுப்பான்ற மாதிரி வினோத்துக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். அது கொடுப்பாருன்றதை நான் நம்புறேன். கொடுக்கலன்னா நம்ம அதை பார்த்து என்ன நடக்குதுன்றதை நம்ம அட்ரஸ் பண்ணி பேசிக்கலாம் மக்களே. இது ஒரு பக்கம். அடுத்து அரோரா அவர்கள். ஸோ அரோரா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒரு விஷயம் சொல்லும் போது ஏதோ இடகடமா சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதுக்கு விஜய் செம காண்டாயிட்டு உட்காருமானின்ற மாதிரி அரோராவை போட்டு மொக்க பண்ணி உட்கார வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்படி கை தூக்கிட்டே இருக்கும்போது அப்படி என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி கை தூக்கிட்டே அப்படியே முடிய அட்ரஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அப்படி பண்ணவான விஜேஎஸ் காண்டாயிட்டு இருக்காரு. ஒன்னு கையை தூக்கணும், இல்ல இது பண்ணும். அது என்ன கையை தூக்குறாமா தூக்கிட்டு இப்படி முடிய அட்ஜஸ்ட் பண்ணும்போது காண்டாகுமா இல்லையா? ஆல்ரெடி தலைவர் அந்த மாதிரி விஷயத்துல நிறைய டென்ஷன் ஆவாரு. அதை டென்ஷன் ஆகிறது இந்த இடத்துல இதை பார்த்தோன்னே அவரும் இன்னும் பயங்கரமா ரியாக்ட் பண்ணி அங்கேயே வச்சு செஞ்சிருக்காரு போல இருக்கு அரோராவை. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதை தாண்டி பார்வதிக்கு அந்த ரெட் சிக்னல் வந்தது, இந்த மாதிரிலாம் சொன்னேன் இல்லையா, அது எபிசோட்ல டெலிகாஸ்ட் ஆகலாம் எனக்கு கேட்கக்கூடாது, நான் இப்பயே சொல்லிக்கிறேன். அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. பட் அந்த ரெட் சிக்னல் மேட்ரு பார்வதிக்கு வந்தோடனே டேஞ்சர் ஜோன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தெரிஞ்சு அதை ஓப்பனாகவும் சொல்லியிருக்காங்க. பார்வதி அந்த ஒரு பதட்டத்திலையும் பயத்திலையும் இருக்காங்க. ஸோ அது எபிசோட்ல போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த ஒரு டிசிஷன் அவங்களுக்கு வந்திருக்கு, எச்சரிக்கையாக வந்திருக்கு. அதை அவங்க பார்த்து பயந்து ஒரு மாதிரி ஆயிருக்காங்க பார்வதின்றது கிளியராகவே தெரியுது. அதுக்கு விஜிஎஸ் வந்து ஒரு குட்டையை குழப்பி விட்டு போயிருக்காரு. இப்போ அதை பார்வதி
ஒருவேளை இது உண்மையா இருக்குமோன்னு நினைச்சு வேற ஏதாவது பண்றாங்களா, இல்ல அதெல்லாம் சும்மா அது எப்பயோ விஜய் சொன்னதை வச்சு குழம்பி வேற ஏதாவது ரியாக்ட் பண்றாங்களா அப்படின்றது பார்த்தா தான் தெரியும். ஆனா இன்னைக்கு நைட்டு லைவு தரமாவும் சிறப்பாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாரம் பிரவீன்ராஜ், இந்த வாரம் திவாகர், என்னையா நடக்குது இங்க, பல பேர் அவரை விட இங்க வீட்டுக்குள்ள டம்மி பீஸுங்க நிறைய இருக்கு, இவர் போறாரேன்ற ஒரு கேள்விக்குறி வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு பரவலா வர ஆரம்பிச்சிருக்கும். நிறைய பேரோட டைமென்ஷனோடையும் நிறைய தாவல்கள் நடக்கும். இது எல்லாத்தையும் நம்ம காத்திருந்து தான் பார்ப்போம். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.